நீங்களா? என்ன திரும்ப வந்திருக்கீங்க? என்ன ஆச்சு? போனை இங்கே வச்சுட்டு போயிட்டேங்க. கொஞ்சம் ஓ அப்படியா? எடுத்துறீங்களா? ஓகே. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. வரேன். ம். என்னங்க? ம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம். சொல்லு. நான் ஒரு கோல்ட் செயின் வாங்கியிருக்கேங்க. என்னது? கொஞ்சம் இருங்க. நான் அத போய் எடுத்துட்டு வரேன். ம். இதோ இதாங்க. ஆ? எப்படி இருக்குங்க? இந்த செயின் வாங்குறதுக்கு உன்கிட்ட ஏது பணம்? பணம் இருந்தா தான் நகை வாங்க முடியுமா என்ன? அப்படின்னா பணம் இல்லாம உனக்கு நகை எப்படி கிடைச்சது? உண்மையை சொல்லு. நீ இந்த செயினை எப்படி வாங்குன? என் ஃப்ரெண்டு காவ்யாக்கு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனர தெரியும்னு சொன்னாங்க. ஆ, அவர் இங்க வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல நகையெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. இதுக்கு 0 டவுன் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லைங்க. ஏய், மாசம் மாசம் என்னால இதுக்கு எப்படி பணம் கட்ட முடியும்? வர்ற சம்பளத்தை வச்சு வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா இந்த நகைக்கு வேற பணம் கட்டணும்னா ரொம்ப கஷ்டம். தெரியுங்க. நானும் நாளையில இருந்து ஏதாவது வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. எனக்கு வர்ற சம்பளத்தை வச்சு மாசம் மாசம் கொஞ்சம் பணம் அவருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டி முடிச்சிடலான்னு தோணுது. நீங்க இந்த நகைக்காக நீங்க ₹1 கூட தர வேண்டாங்க. ம், ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது என் கழுத்துல ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? சரிதானோ, உன் இஷ்டம். ஆனா கடன் வாங்கி இப்படி நகை வாங்குறது சரியா இருக்காது. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இப்படி தெரியாத ஆள்கிட்ட கடனுக்கு தங்க நகை வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதனால பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நீ சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் படுத்து தூங்குறேன். குட் நைட். ம். 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 சார் நீங்களா? வணக்கம் மேடம். வணக்கங்க. பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆ, ஓ அப்படிங்களா? சரி, சரி. ஏங்க என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா? வெளியே நிக்க வச்சே காசை கொடுத்து அனுப்பிடுவீங்க போல் இருக்கு. ஐயோ! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உள்ள வாங்க. சரிங்க. என்னங்க, காசு இருக்குல்ல? ஒரு மாசம் ஆயிடுச்சு, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இருக்குங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். இந்தாங்க வாங்கிக்கோங்க.
பரவாயில்லையே! ஃபர்ஸ்ட் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்ட கரெக்ட்டா குடுத்துட்டீங்க. அட நீங்க வேறங்க. ஹம், அத ஏன் கேக்குறீங்க? இந்த காச ரெடி பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அப்படியா? என்னாச்சுங்க? என்னத்தங்க சொல்ல? என் வீட்டுக்காரர்கிட்ட பணம் வேணும்னு கேட்டா, என்கிட்டலாம் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே ம்ஹ்ம். இல்லைங்க. எனக்கு வேற வழி இல்லாம எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி என் நிலைமைய சொன்னேன். அவங்க தான் இந்த காச குடுத்தாங்க. அப்படிங்களா? அப்படின்னா உங்க வீட்டுக்காரரு பணம் குடுக்கவே இல்லையா? ஆஹா, இல்லைங்க. அப்படின்னா, இனிமே வர்ற மாசம்லாம் எப்படி பணம் கட்டுவீங்க? நான் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயி இந்த காச கட்டி முடிச்சிடலான்னு நெனைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் ஜாபுக்காக சொல்லி வச்சிருக்கேன். ஓ! அப்படிங்களா? சரிங்க. இந்த மாசம் கரெக்ட்டா கட்டுனீங்கல்ல, அதே ம். மாதிரி ஒவ்வொரு மாசமும் கரெக்ட்டா கட்டிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் கரெக்ட்டா கட்டிடுங்க. சரிங்க. சரிங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. ம். வாங்க. கொஞ்சம் இருங்க. டீ போட்டு எடுத்துட்டு வந்துர்றேன். ம். இந்தாங்க. ம். ஏய், உனக்கு என்னாச்சு? பணம் வேணும்னு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? அவங்களும் உனக்கு பணம் அனுப்பி வச்சதா சொன்னாங்க. ஆமாங்க. எதுக்கு அவங்ககிட்டலாம் கேட்குற? அவங்களே அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஏதோ உங்ககிட்ட கேட்க சொன்னதா நினைச்சு அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நான் ஒரு கோல்ட் செயின் வாங்குனேன்ல, அதுக்கு இஎம்ஐ கட்டணும்னு பணம் கேட்டேன் அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க குடுத்த காச வச்சு தான் நகைக்கு இந்த மாசம் காசு குடுத்தேங்க. அப்படியா? சரி. அப்புறம் உன் ஜாப் விஷயம் என்னாச்சு? நானும் எங்கெங்கேயோ ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. சரி. எப்படின்னு பார்த்துக்கோ.